கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீர்கள் என்றால், யெரொபெயாம் ராஜா கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறான். அந்நிய தேவர்களுக்கு பலிபீடத்தை உருவாக்கி அதை என்ன பண்ணுறான், அங்கே பலியிடுகிறான். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு தோன்றி அவன் ராஜாவினிடத்தில் வருகிறான். அப்போ பலிபீடம் நீ அழிந்து போகிறது, பலிபீடம் இது உடைய போகிறது, ஓசியா என்ற ராஜா உருவாக போகிறான் என்று அதை முழுவதுமாக உடைச்சி போடுவான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. இதை கேட்ட உடனே யெரொபெயாம் ராஜா மிகுந்த கோபம் அடைந்து அந்த மனிதனை பிடியுங்கள் என்று அவர் இந்த மனிதனுக்கு எதிராக அந்த கரத்தை நீட்டுகிறான். அந்த கரத்தை நீட்டின உடனே அந்த கரம் அப்படியே என்னவது ஸ்டில் ஆயிடுது. அந்த கரம் திருப்பி மடக்க முடியல, ஊனமாகி விடுகிறது. அப்போ உடனே அவன் பயந்து போய் அந்த தீர்க்கதரிசின்னு சொல்கிறான், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் மனிதன் இவருக்காக கர்த்தரிடத்தில் இடைவெளிப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த அவனோட ராஜாவோட கரங்கள் என்ன ஆச்சுன்னா சரியானது. அப்போ அது பின்பு நம்ம பார்க்கிறோம், ராஜா சொல்கிறான், ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, நான் உங்களை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களை நான் விருந்தோம்பல் பண்ணணுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ உன் வீட்டில் பாதியை கொடுத்தாலும் நான் அங்கே வரமாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை விதமாக சொல்லுகிறது, அங்கே புசிக்கவும் வேண்டாம், குடிக்கவும் வேண்டாம், வந்த வழியில் திருப்பி போன வழியில் திருப்பி வராதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். அங்கே போன பிறகு ஒரு பழைய தீர்க்கதரிசி இதை அறிந்து அவரை பார்க்க போகிறான். அவனிடத்தில் ஒரு பொய்யை சொல்லுகிறான். அவங்க நம்ம வீட்டுக்கு அழைத்து போய் சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி நீ உன்னை வீட்டுக்கு சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாருன்னு. இதை நம்பி அந்த மனிதன் அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு நேராக கடந்து செல்கிறான். அவன் புசிக்கு சாப்பிட ஆரம்பித்த உடனே ஆண்டவரோட வார்த்தை இந்த தீர்க்கதரிசிக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாததனால் நீ உன் மூதாதையர்களோட அடக்கம் பண்ணப்பட மாட்டாய் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் நேரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் அந்த மனிதனை அடித்து கொள்கிறது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த அடித்து கொன்ற சிங்கம் அதை சாப்பிடவும் இல்லை, அவன் அந்த கழுதையும் கொண்டு செய்யவில்லை. இந்த தீர்க்கதரிசி அதை அறிந்தபோது அதை அப்படியே அவருடைய அந்த சடலத்தை எடுத்துகிட்டு அவருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணார். ஆனால் அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசி யெரொபெயாம் உரைத்த தீர்க்கதரிசி 300 வருடம் கழிந்து நிறைவேறுகிறது. இப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தலின் முக்கியத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லுகிறாரு, அதை செய்யணும், அப்படியே செய்யணும். இதை கெடுப்பதற்கு பிசாசு யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவான்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் பார்க்குறோம். அந்த அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுகிறான், இந்த தீர்க்க சந்தேகப்படுகிறான். ஓகே, ஆண்டவர் ஒருவேளை வேறு மாற்றிட்டாரோ, வேறு பிளானை மாற்றிட்டாரோன்னு நம்புகிறான். நல்லா பாருங்கள், அந்த வார்த்தை ஆண்டவர் டைரெக்டாக இந்த மனிதன் வந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கணும், தேவனிடத்தை விசாரிச்சிருக்கணும். ஆண்டவர் இவ்வாறாக வருகிறது, இது நீர் உம்மிடத்தில் வந்ததான்னு விசாரிச்சிருந்தான்னா அவன் தப்பித்திருப்பான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை டைரெக்டாக நம்பி என்ன பண்ணிட்டான், அவனுடைய அழிவுக்கு வகை தேடினான். நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியும். இது யார் எப்படி மாற்றி சொன்னாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், கீழ்ப்படுதல் மாற்ற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். யாராவது நம்மளுக்கு மாற்றி சொல்லுகிறார்களா, எந்த ஊழியர் தவறான மெசேஜ் வருகிறதா, இல்லை யார்கிட்ட இல்லை எனட்டன்னு ஏதாவது வந்தாலும் என்ன செய்யணும், வேதத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும், இது ஆண்டவரிடத்தில் வந்ததா என்று. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தேவன் எங்களோடு பேசினீர், இந்த வார்த்தையின் கீழ்ப்படுதலின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அன்று 2 முடிவு எடுக்கிறோம்ப்பா. வார்த்தைக்கு நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை தீமையை பகுத்தறியத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தார ஆண்டவரே. எந்த தவறான போதனைக்கு நாங்கள் மாட்டாதபடி எங்களை பாதுகாத்துட்டோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறோம். உம்மை ஆராதிக்கும் போது ஒரு விடுதலையை தாரும். ஒவ்வொரு பகுதியிலுமே ஆண்டவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்துக்கு சென்றவர்கள் விருதாவாக வராதபடி பாதுகாத்துடணும். இந்த நாளை எங்களை ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். ஆமேன்.